துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த ஒரு மாதத்துக்கு துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நர்வஸாக இருப்பீங்க. இப்போ 6ஆம் இடத்திலே சனி பகவான் ஒரு பக்கம் என்னென்னா சூரியன் 11 பாதகாதிபதி சூரியன் 8ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். 7ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். 9ஆம் இடத்திலே சுக்கிரனும் குருவும் இருக்கிறார். ரொம்ப நல்ல நேரம். இவ்வளோ நல்ல நேரம் அப்போ தான் தெரியும் வாழ்க்கை ரியாலிட்டி. இந்த உலகத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் மட்டும் எவனுமே ஹெல்ப்பே பண்ண மாட்டான். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பேசுவாங்க சார், எனக்கு கூட தான் 1,00,000 பேர் ஃபாலோவர் இருக்காங்க, என்னென்னமோ இருக்காங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவசரத்துக்கு 1000 ரூபாய் கேட்டால் கொடுக்குறதுக்கு யார் இருக்காங்கன்னு பாருங்கள். அது இந்த உலகத்தில் ரொம்ப கம்மி. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, குட் சோல்ஸ். அவங்க மட்டும்தான். அது இருந்தால் நீங்கள் பெரிய பணக்காரன் தன் கடமையை செய்யும். எது நடக்குதோ இல்லையோ இது நடந்துடும். நான் கூட என் மனைவிட்டு சொல்வேன், நாளைக்கு உனக்கு சந்திராஷ்டமம், என்ஜாய் அப்படின்னா அதே மாதிரி நடக்கும். இந்த பிரச்சனை என்னென்னா, இந்த நமக்கு கெட்டது வந்தால் மட்டும் இந்த கிரகங்கள் கரெக்டாக பண்ணிடுதுங்க, நல்லது வந்தால் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. 10ஆம் இடத்துல குரு உச்சம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் 5ஆம் பார்வையார் 2ஆம் இடமாகப்பட்ட தனத்தை பார்க்கிறார், பணத்தை பார்க்குறார். நல்லா இருப்பீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்கும்? ஸோ எப்படி இருக்கும் நண்பர்களே? என்றைக்குமே கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டுவாங்க. இந்த மாதிரி என்றைக்குமே விழிப்புணர்வோடு இருங்கள். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நர்வஸாக இருப்பீங்க. இப்போ 6ஆம் இடத்திலே சனி பகவான் ஒரு பக்கம் என்னென்னா சூரியன் 11 பாதகாதிபதி சூரியன் 8ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். 7ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். 9ஆம் இடத்திலே சுக்கிரனும் குருவும் இருக்கிறார். ரொம்ப நல்ல நேரம். இவ்வளோ நல்ல நேரம், இவ்வளோ கெட்ட நேரம், ரெண்டுமே மிக்சிங் தான். என்றைக்குமே கோச்சார பலன்களை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணும்போது டெய்லி பிபி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான். என்ன பிபி டவுனாக இருக்குது? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஊறுகாய் அன்னைக்கு சாப்பிடுங்க, சரியாயிடும். அப்புறம் நைட்டு பார்த்தா சரியாயிடும், உப்பு கம்மி, அதனால் அப்படி காட்டுச்சு. இந்த மாதிரி தான். அப்போது என்ன ஆகும், நம்ம தினசரி இதை பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த ஒரு மாதம் இப்படி இருக்கும், ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா உண்மையான புயல் எப்போ வருது? இந்த சுனாமி பாய்ஸ்லாம் சொல்கிற மாதிரி இந்த நவம்பர் டிசம்பர் ஆனால் போதும், எல்லோரும் வந்துடுவாங்க. நான் இப்போ இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன், அப்போ தான் இனிமேல் இந்த வருஷம் சொல்லாமல் இருப்பாங்க. நவம்பர் டிசம்பர் ஆனால் ஆல் சுனாமி பாய்ஸ் வில் கம் டுகெதர் அண்ட் தே வில் டே சென்னை முழுகிறோம், உலகம் முழுகிறோம், எல்லாம் அழிஞ்சு போயிடும் எல்லாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து நெகட்டிவான விஷயங்களை மண்டைக்குள்ளே ஏற்றாதீங்க, கேட்காதீங்க. நெகட்டிவான பதிவுகளை தவிருங்க. எதையும் தவிருங்க. நெகட்டிவான பதிவுகள் கேட்காதீங்க. பாசிட்டிவான விஷயங்கள், நமக்கு இருக்கிறது 1008 பிரச்சனை, நம்ம பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க. அடுத்து அது என்ன நடக்கும்னு சொல்லி நீங்கள் ஏன் நர்வஸாக இருக்கீங்க? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நீங்கள் நர்வஸாக இருக்கீங்க. 6க்குடைய சனி பகவான் அப்படி பண்ணுறார். இப்போ என்னென்னா, 7ஆம் இடத்து செவ்வாய் ஆட்சி பெறும்போதே என்ன ஆகுதுன்னா, காதல். என்ன, துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. இந்த 2-7 செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். பூமி லாபங்கள் அடைய போகிறீர்கள். யாரெல்லாம் பில்டர்ஸாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் கட்டடம் கட்டி சேல்ஸ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் 7 இந்த ஃபாரின் ஜாப்ஸ் பண்ணுறீங்களோ, கன்சல்டன்சி ஜாப்ஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். யூ ஆர் இன் எ வெரி குட் டைம். சூப்பராக இருக்க போகிறீங்க. ரைட். அடுத்ததாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்ன? 2 செவ்வாய் அப்படிங்கிறதுனால படிப்பு ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க. 7 ஆச்சுங்க. அப்போது ஒய்ஃப் கூட பிரச்சனை வருமா? வரவே வராது. யாரெல்லாம் டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அந்த நினைப்பே மாறிடும். நீங்களே அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு ஃபஸ்ட் லவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு 11 சூரியன் 8இல் வருவது ஆபத்து. இது ப்ராப்ளம். இது என்ன ஆகும்னா, உயர் அதிகாரிகளோட சண்டை வரும். ஏன்னா இதோட நல்ல பலன்கள் முடிந்தது. அடுத்ததாக கெட்ட பலன்கள் தொடங்குகிறது. என்னங்க செய்திகள் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம். ஏனென்றால் உங்களுக்கு 10லே குரு வரப்போகிறார். ஜூன் 2. சந்தோஷம். அதனால் எனக்கு என்ன ஆயிரும் சார்? பல புயல்களை பார்த்தனா, சிறுமலைக்கா பயந்து விட போகிறேன். எல்லாம் நல்லா தான் இருக்கும் பேசுகிறதுக்கு. வேலை இல்லாத வரைக்கும் எல்லாம் அப்போ தான் தெரியும் வாழ்க்கை ரியாலிட்டி. இந்த உலகத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் மட்டும் எவனுமே ஹெல்ப்பே பண்ண மாட்டான். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பேசுவாங்க சார், எனக்கு கூட தான் 1,00,000 பேர் ஃபாலோவர் இருக்காங்க, என்னென்னமோ இருக்காங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவசரத்துக்கு 1000 ரூபாய் கேட்டால் கொடுக்குறதுக்கு யார் இருக்காங்கன்னு பாருங்கள்.
அது இந்த உலகத்தில் ரொம்ப கம்மி, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க குட் சோல்ஸ், அவங்க மட்டும்தான். அது இருந்தால் நீங்கள் பெரிய பணக்காரன். உண்மை நண்பன் ஒரு 2 பேர் கிடைச்சா நீங்கள் பெரிய பணக்காரன். அப்படிலாம் இந்த இந்த இப்போ இருக்கிற பீரியடில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் 10ஆம் இடத்திலே குரு வரும்பொழுது எழுதி வச்சுக்கோங்க, வேலை போய்டும் ஜூன் 2க்கு அப்புறம். ஜூன் 2லேருந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே வேலை போயே தீரும். சட்டம் தன் கடமையை செய்யும். எது நடக்குதோ இல்லையோ இது நடந்துடும். நான் கூட என் மனைவிட்டு சொல்வேன், நாளைக்கு உனக்கு சந்திராஷ்டமம், என்ஜாய் அப்படின்னா அதே மாதிரி நடக்கும். இந்த பிரச்சனை என்னென்னா, இந்த நமக்கு கெட்டது வந்தால் மட்டும் இந்த கிரகங்கள் கரெக்டாக பண்ணிடுதுங்க, நல்லது வந்தால் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. 10ஆம் இடத்துல குரு உச்சம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் 5ஆம் பார்வையார் 2ஆம் இடமாகப்பட்ட தனத்தை பார்க்குறார், பணத்தை பார்க்குறார், நல்லா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ 4ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார். இதெல்லாம் தான் நல்ல விஷயம். இது என்னென்னா, வேலை போய்டும், ஆனால் எப்படி தான் பணம் வருதுன்னு தெரியாது. உங்களுக்கு பணம் வரும், ஏதோ ஒரு ஐடியாவில் பணம் வந்துடும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் பணம் வரும். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, குரு சனியை பார்த்து பணம் தருவார், எப்படியா தருவார். அதுதான் ஆச்சரியம். ஸோ என்ன உங்களை பற்றி கமெண்டில் பேசுவாங்க, என்னங்க அவர் வேலையை பிடிங்கிட்டோம், நீங்கள் கூட பெரிய ராஜதந்திரமாக அவர் வேலையை விட்டு அனுப்பிச்சிங்க, அவர் இப்போ தான் நல்லா இருக்கார். அது வேலை போகிறது, அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட். என்னடே நீங்கள் வேலை விட்டு அனுப்பிட்டா என்னால் வாழவே முடியாதாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாக வருகிறது, வரும். ஆனால் ஜூன் 1 வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வருது, நான் வந்து யூஎஸ் ஜாபுக்கு போகிறேன், கூப்பிட்றது ட்ரம்ப்பாக இருந்தாலும் போயிடாதீங்க. இந்த ஜூன் 2க்கு அப்புறம் அடுத்த ஜூன் வரைக்கும் மனைவி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, எங்கே நம்ம கனடாவில் வீடு கட்டினா எப்படி இருக்கும், முதல்ல வேலை இருக்கான்னு பாருங்கள், கனடாவில் வீடு கட்டுற கதைக்கு அப்புறம் போகலாம். நண்பர்களை மீண்டும் சொல்லுகிறேன், வேலை தான் ஒருவருடைய முதுகெலும்பு. வேலை இல்லைன்னா அவளை தான் பைத்தியம் முடிச்சிடும். எனக்கெல்லாம் நான் காலையில் எழுந்திரிச்சேன்னா சாயந்தரம் நைட்டு வரைக்கும் தொடர்ந்து வேலை பார்த்து ஒரு மிஷின் மாதிரி என்ன நான் வச்சுருக்கீங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வறுமை ஒழிக்க வேண்டுமா, பிரச்சனை தீரணுமா, ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதுதான் இதுக்கு ஒரு சூட்சமம். நிறைய பேர் ஒர்க்கை மிஸ் பண்ணால் என்ன ஆகும், எதிர்காலமே போய்டும். ஒர்க்கு தான் மெயின். அவள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த பிரச்சனை தப்பிக்கணும்னா, டெப்டி மேனேஜர் வேலை, அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை, ஆஃபீஸில் பிரிண்டரில் பேப்பர் வைக்கிற வேலை வரைக்கும் நீங்களே செய்யுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பரமார்த்த குருவும் 7 சிஷ்யர்களுங்கிறத மனசார நம்மக்கிட்ட இருக்க யாருமே நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இது இப்போ 9ஆம் இடத்துல சுக்கரன் இருக்காரே, என்ன பண்ணுவார், ஓடிப்போனோட 9ஆம் வீட்டில் குரு லாஸ்ட்டு 7 days சச்சின் டெண்டுல்கர் மாதிரி தான். கேப்டன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எல்லாரையும் இவங்கெல்லாம் டொக்கடிக்க விட்டுருவார், எல்லாம் இறக்கி விடுவார். கடைசியாக பார்த்தா கேப்டன் விளையாடுவார். ஏன்னா இவங்கெல்லாம் அடித்து தோக்கிற நிலமை வரும், 4 பாலுக்கு 5 ரன் அந்த மாதிரி வரும். அப்போ கேப்டன் வந்து ஒரே 2 பாலில் 6 அடித்து ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் கேப்டனுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அந்த சிக்னேச்சர் அதில் வைக்கிறதுக்காக. அந்த மாதிரி தான் இந்த 17 நாளில் குரு ஏதாவது பண்ணுவார். உடனே ஓடி போய் ஆலங்குடியில் குரு காலில் விழுந்துருங்க. அடுத்த 12 நாளில் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஆக ஆமாம் சார், என் வேலை போகிற மாதிரியே பேசிக்கிறாங்க சார்னு உங்களுக்கு தோணுதா? அப்போ என்ன செய்யணும், கீழே போய்ட்டுருக்க ரொம்ப ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய அரசு விமர்சித்து எதுவும் போடாதீங்க. நீங்கள் ஏதோ திமுகவா அதிமுகவா தாவேக்காவா ஏதாவது சமூக வலைதளத்தில் வந்து இதாக ஷேர் பண்ண சாமி சாரணும், பதிவு போட்டவனை விட்டுருவான், உங்களை கூட்டு போய் கைது பண்ணிடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. நமக்கு குழப்பம் மட்டும் பார்ப்போம், அதுக்கே நமக்கு நேரம் இல்லை. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளும் ஸ்ரீமடத்திற்கு தினமும் பாருங்கள். ராம்ஜி சுவாமிகள் என்னோட இன்ஸ்டா பேஜ், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவுகளை தினமும் பெறலாம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.